இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு 20வது அதிகாரம் 34வது வசனம். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். அவர் மனதுருகி அவர்களுடைய கண்களை தொட்டார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம் மேல மனதுருகுகிற தெய்வமா இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தின் மனிதர்கள் நம்ம மேல மனதுருகாமல் இருக்கலாம். நம்முடைய கஷ்டங்களை பார்த்து, நம்முடைய துயரங்களை பார்த்து அவர்கள் நமக்கு அவர்களால் நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைமை இருக்கலாம், அல்லது உதவி செய்ய முடிந்தும் பாராமுகமாயிருக்கிற சூழ்நிலைமைகளுக்குள்ளாய் ஒருவேளை நாம தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்கிறார், யார் உனக்கு உதவி செய்யாவிட்டாலும், யார் உனக்கு இல்லாவிட்டாலும் நான் உனக்கு இருக்கிறேன். நான் உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த 2 குஷ்டரோகிகள் ஆண்டவரை நோக்கி, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று சொன்னார்கள். எல்லாரும் அவர்களை அதட்டினார்கள். ஆனா இயேசு அவர்களை அதட்டல. பிரியமானவர்களே, முழு உலகத்தையும் மனு குலத்தையும் சிருஷ்டித்த தெய்வம், யாரையும் அவர் தள்ளாதவர். பிரியமானவர்களே, எல்லாரும் அதட்டினார்கள். ஏன்னா அவங்க கத்துனதை பார்த்து அவங்களுக்கு அது கொஞ்சம் அந்த அவங்க இருந்த பக்கமா ஒரு 2 நிமிஷம் நடந்திருப்பாங்களா, அந்த நேரத்துல அவங்க கத்தியிருப்பாங்க. அந்த கத்துதல் மனிதர்களுக்கு இது விசனமா இருந்தது, பாரமா இருந்தது. அவருடைய அவர்கள் கத்துகிற அந்த சத்தம் மனிதர்களை அதட்டும்படியாய் வைத்தது. ஆனா இயேசு அவர்கள் எல்லாரும் அவர்களை அதட்டின போது இயேசு என்ன பண்ணாராம், அவர்கள் மேல மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டு சுகப்படுத்தினார். அந்த காலை வேளையிலே உலகத்தின் மனிதர்கள் என்ன உங்களை பத்தி நினைச்சாலும், என்ன ஒரு காரியம் நமக்கு எதிராய் செய்தாலும், ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். நம்மேல மனதுருகுகிற தெய்வம் நம்மேல இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அவர் நிச்சயமாய் நம்மேல மனதுருகி நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார்.